திரைப்படத்துக்கு அதுதான் எனக்கு சாதனை. புரட்சி தலைவருக்குன்னு ஒரு பாட்டு எழுதுவார், சிவாஜிக்குன்னு ஒன்று எழுதுவார், ஜெமினி கணேசனுக்கு ஒன்று எழுதுவார், ஜெய்ஸ் அவங்க தரத்துக்கு. விஸ்வநாத இசைக்குன்னு ஒன்று, கேவி மகாதேவன் இசைக்குன்னு, ஸ்ரீதருக்கு வேற, பாலச்சந்தருக்கு ஒன்று. சொல்லட்டுமா, இறைவனின் திருவருள் இல்லாமல் எப்படி அவர் கவிஞராக இருந்திருக்க முடியும்? அதனால தான் கடைசியில் அந்த அவ்வளத்தையும் விட்டுட்டு இறை பக்கம் வந்தார். அதில் தானே அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அதில் தானே உங்கள் பாலமணி கண்டனுக்கு ரொம்ப அவர் மேலே, எங்கள் உசிலம்பட்டி தேவருக்கு ரொம்ப பிரியம் கண்ணதாசன் மேலே. என்கிட்ட தினமணி வைத்தியநாத ஒரு தடவை தினமணியில் எழுதினார், ஐயாட்ட ஒரு சங்கடம், எல்லாரையும் ஜாதி சொல்லித்தான் கூப்பிடுவாருன்னு. அப்போ ஒரு தடவை, ஏன் ஐயரை உனக்கு என்ன வருத்தம்? இல்லை நீங்கள் எல்லாருமே அப்படி தானே கூப்பிடுறீங்கன்னாரு. அப்போ சொன்னேன், அந்த காலத்தில் எல்லாரும் ஜாதி பேரை வெளியில் போட்டிருந்தான், இப்போ எடுத்துகிட்டு எல்லா பயிலும் மனசுக்குள்ளே வச்சுருக்கான், அதுக்கு தாண்டா கூப்பிட்றேன். அதை ஒவ்வொருத்தனையும் ஏன்ட்டே வந்து கேட்குறானே, நீங்கள் நம்மளாங்கிறானே. என்னது நீ நம்மளாங்கிறான்? நம்மள்னா என்னது கேட்குறேன். அதுக்கு யாரை பயன்படுத்துகிறான்? பசும் பொன்னாங்கிறான், தேவரான்னு கேட்குறான். காமராஜரா? ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட நல்ல தலைவர்களை கூட ஜாதி அடையாளமாக்கிட்டான இன்னைக்கு. என்ன உண்டா இல்லையா ரவி? எங்கால் பூரா வாவுசி படத்தை போட்டு கல்யாண கேந்த அடிச்சுட்டு வரான். நான் கேட்பேன், இந்த ஆள் யார் உனக்குமே? நம்மளுமா செருப்பு பிஞ்சிரும். அந்த ஆள் சோத்துக்கு இல்லாமல் செத்தான், ஒரு ஜாதிக்கார பயில அப்போ உதவலை. இப்போ என்னடா ஜாதி? விருதுநகர் மண் தானே காமராஜரை தோற்கடித்தது. பிறகு என்ன விருதுநகரில் பிறந்தவர்கள் காமராஜர் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிற தகுதியை என்றைக்கு அவரை அவர்கள் தோற்கடித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் போயிடுச்சு அந்த உரிமை. எவ்வளவு பெரிய தலைவனை தோற்று. நாடொன்றே நாடி நின்ற நாடாரை நாடி நின்றேன் பார் கண்ணதாசன். நாடொன்றே நாடி நின்ற நாடாரை. நல்ல வேளை காமராஜுக்கெல்லாம் பிள்ளை இல்லை, கல்யாணம் இல்லை, தப்பிச்சிட்டார். பிறந்திருந்தான்னா எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை. எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லாத நல்லதா போச்சே. வாரியார் சாமிகளுக்கு பிள்ளை கிடையாது. ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்டு போயிட்டேன், ஏன் சாமி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. நான் போன ஜென்மத்தில் கடனே வாங்கலைன்ட்டார். கடன் வாங்குறோம் பூரா பிள்ளையா? அவர் வாரியார் சாமியினுடைய நினைப்பு. ஆனா அவரை காப்பாற்றினது சின்னப்பத்தவர் மட்டும்தான். அதான் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல், இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல். எந்த வீடு ஏலத்துக்கு வருதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு கவிஞன் வீட்டு வாசலிலே தயாரிப்பாளருடைய மகிழுந்துகள் காத்து கிடந்தது அவர் வீட்டில் மட்டும்தான். மிகப்பெரிய சாஸ்திரி இந்த நாடே கேலி பண்ணிச்சலா குள்ளமா இருக்கிறாருன்னு. பாகிஸ்தான் போரில் வெற்றி அடைஞ்சார்ல சாஸ்திரி, சென்னைக்கு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர்றார். அவர் என்ன எழுதினார் தெரியுமா? நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக. முருகப்பெருமானி சூரபத்மனையும் சேர்த்து பாகிஸ்தான சூரபத்மன் ஆக்குறாரு, சாஸ்திரிய முருகன் ஆக்குறாரு. நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக, கற்றூன் பிளந்த சிற்றுளி வருக. இது மொழிபெயர்த்து சொல்லிட்டே இருக்காங்க சாஸ்திரிக்கு. அவர் எந்திரிச்சு வந்து அப்படியே, இவர் நல்ல உயரம், ஆஜானுபாவா பாரு கவிஞர். ரொம்ப அநேகமாக கவிஞர மாதிரி அவருடைய 13 பிள்ளைகள் அவரை மாதிரி இருக்கிறது விசாலினி மட்டும்தான். அதே நிறம், அதே உயரம், அதே மாறுகன்னு அவரை மாதிரி எழுதுது அந்த பொண்ணு. ரொம்ப நல்லா எழுதுது. அதான் நான் ஒரு தடவை கேட்டேன், இது 13 தானே விசாலினின்னு. ஆமான்னாரு. இது உறுதி தானேன்னு. கேலி பண்ணுறீங்களா? இல்லை கேட்குறேன்னு. இந்த கடைசி பிள்ளை எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு. உடனே ரசனையாக கேட்பார், என்ன சொல்லுவாங்கன்னு? வலிச்சு விட்ட தோசைன்னு சொல்லுவாங்கன்னு. இது அது விசாரணை இப்போ பார்த்தாலும் சொல்லும். அப்பா நீங்கள் சொன்னீங்களா என்ன? இது உங்கள் ஒப்பட்டெல்லாம் சொன்ன மட்டும் சொல்லலையே. அவருடைய குழந்தையே ஒரு பையன் அவர்கிட்ட வந்து புஸ்தகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இவருக்கு அவன் தான் குழந்தைன்னே தெரியல. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இனிமேல் முடியாதுங்கிறாரு. அவன் சொல்ல, ஓ உன் மகன் ஏன் ஆக்குறான். அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாரு, எண்ணிக்கை தெரியாமல் குழந்தை பெற்று விட்டு எவன் குழந்தை என்றே எனக்கு தெரியவில்லை என்ன. அவன் பாட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய வாங்கி கொடுத்தாச்சுங்கிறாரு இவர். அவன் உங்கள் பிள்ளை தான் பண்ணா அப்படின்னு. அது மனோரமாச்சு ஒரு தடவை சொல்லிச்சு, நல்ல வேலைன்னு எல்லாமே 1 2 3ன்னு நம்பர் போட முடியுது உன் வீட்டில் என்னது கண்ணதாசன்ட்ட. எதுக்குன்னு 3A 4Aன்னு 2 2 பெறாமல் போனி என்னது அது கிண்டல்.